Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 3 Hindi Rimjim Lesson 14 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. Sabse Acha Paid. Okay, so the name of the lesson is Sabse Acha Paid. Acha means good, okay, and paid means tree. Sabse means among all the trees, the best tree. Okay, that is the name of the lesson. இருக்கிறதுலே எது ரொம்ப நல்ல மரம் அப்படிங்கறத பத்தி ஒரு கதை பார்க்க போறோம். Let us start reading. तीन बाई थे. So तीन அப்படின்னா மூணு இல்லையா, 3. बाई means brothers. So there were 3 brothers. एक दिन सुबह के समय तीनों नए घरों की तलाश में निकल पड़े. So एक दिन, so one day what happened? सुबह, सुबह அப்படின்னா மார்னிங் டைம். மார்னிங் சுபஹ் கே சமய், ஸோ கால வேலையில 3 பேரும் தீனோ அப்படின்னா 3 பேரும் நயேகர், அதாவது புதுசா வீடு தேடி, தலாஷ் அப்படின்னா இன் சர்ச் ஆஃப், தலாஷ்னா தேடுறது, வீடு தேடிட்டு கிளம்புறாங்க. நிக்கல் படே, they started to search new house for them to live. கரம் கரம் தூப் மே. ஸோ கரம் கரம் அப்படின்னா ரொம்பவே உஷ்ணம், டெம்பரேச்சர் வாஸ் வெரி ஹை. தூப் அப்படின்னா சன் வாஸ் வெரி ஹாட். ஓகே, ஸோ அந்த வெப்பத்துல அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. வே சடக்கு பர், சடக் அப்படின்னா ரோட்ல சல்தே சலே கயே, நடந்து போயிட்டு இருக்காங்க. they were walking in the road in very hot sun. தோடி தேர்மே, கொஞ்ச நேரத்துல, தோடி means little, தேர் means time. So within some time they found one tree. Okay, आम का एक बड़ा पेड़ आया. ஆம் அப்படின்னா மேங்கோ. ஸோ மாமரம் ஒரு பெரிய, படா அப்படின்னா ரொம்ப பெரிய மாமரம் அவங்க பாக்குறாங்க. உஸ்கே நீச்சே, ஸோ உஸ்கே நீச்சேனா அந்த மரத்துக்கு கீழே, நீச்சே மீன்ஸ் அண்டர் த ட்ரீ, தண்டி சாஹதி, ரொம்ப குளுன்னு இருந்துச்சு. தண்டி மீன்ஸ் இட் வாஸ் வெரி மச் சில் அண்ட் த ஷேட் வாஸ் ஆசம் அண்டர் த ட்ரீ. तीनों बाई उसके नीचे आराम करने लगे. ஸோ அந்த 3 பிரதர்ஸும் அந்த மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆராம் அப்படின்னா ரெஸ்ட். ஸோ தே ஸ்டார்டட் டேக்கிங் ரெஸ்ட் அண்டர் த ஷேட் ஆஃப் த பிக் மேங்கோ ட்ரீ. ஓகே, पेड़ के पके आम तोड़ कर वे मीठा मीठा रस चूसने लगे. ஸோ அந்த பேடு மரத்துல, பக்கே அப்படின்னா கனிஞ்ச மாம்பழங்கள், ஆம் அப்படின்னா மேங்கோஸ், ரைப்பன்ட் மேங்கோஸ் were there. So what they did, அத தோடுக்கர் அப்படின்னா பிளக் பண்ணிட்டு, மாமரத்துல இருந்து மாம்பழத்தை பிடுங்கி ஒவ்வொருத்தரும் அந்த மீட்டா ரஸ்னா ஜூஸ். ஸோ ஃப்ரூட்ல நிறைய ஜூஸ் இருக்கும் இல்லையா, அந்த மேங்கோ ஃப்ரூட்ல அதை ரசிச்சுட்டு தேவர் eating it. Choosne lage, choosne means they were sucking the juice from the ripened mangoes. படே பாயி நே கஹா. ஸோ அப்போ 3 பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல எல்டர் பிரதர், பெரிய அண்ணா சொல்றாரு, பாயி முஜே தோ யஹி ஜகஹ் பசந்த் ஹை. ஸோ பிரதர்ஸ், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யஹி ஜகஹ் மீன்ஸ் பிளேஸ், पसंद means like. So I like this place very much. आम के पेड़ से बढ़कर क्या हो सकता है? So he's telling, இந்த மாமரத்தை காட்டிலும் வேற எந்த மரம் இவ்வளவு நல்ல மரமா இருக்கும். I like this tree very much. So அவருக்கு அந்த மாமரம் ரொம்ப பிடிச்சிருச்சு. आम कच्चे होंगे तो हम अचार बनाएंगे. ஸோ அவர் அதோட மேங்கோ ட்ரீயோட யூசஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேங்கோ ஆம் அப்படின்னா மேங்கோ,
கச்சே ஹோங்கே. கச்சே அப்படின்னா காயா இருக்கும்போது மாங்காய்களை என்ன பண்ணலாம், நம்ம வந்து அச்சார் பண்ணலாம். அச்சார் அப்படின்னா பிக்கிள்ஸ், ஊறுகாய் சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஊறுகாய் போடலாம். और और means and जब वे पक जाएंगे, so when they get ripened, பக் அப்படின்னா பழமா ஆகுறப்ப அதை நம்ம என்ன பண்ணலாம், तो हम मीठे मीठे आम खाएंगे, then we can eat sweet sweet mangoes. खाएंगे அப்படின்னா சாப்பிட முடியும். कुछ आम हम बाद में खाने के लिए सुखाकर रख लेंगे. ஸோ இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னி கொஞ்சம் மேங்கோஸை, குச் ஆம் அப்படின்னா ஃபியூ மேங்கோஸை வந்து நம்ம பாத்மே கானே, பாத்மே கானேனா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், அதாவது மேங்கோ சீசன் முடிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு மேங்கோ சாப்பிடணும் போல் இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த மேங்கோஸை வந்து சுக்காக்கர் ரக்லேங்கே. சுக்காக்கர் அப்படின்னா ட்ரை பண்ணி, வெயில்ல காய வச்சு நம்ம ட்ரை பண்ணி அந்த மேங்கோஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேங்கோ சீசன் முடிஞ்சு கூட நம்ம இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. पहले भाई ने आम के पेड़ के नीचे एक झोपड़ी बनाई so that elder brother, first brother, पहले அப்படின்னா முதல்ல அண்ணா, முதல்ல பிறந்த அண்ணா, எல்டர் பிரதர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆம் கே பேடு, அந்த மாமரத்துக்கு அடியிலேயே, நீச்சே மீன்ஸ் அண்டர் த ட்ரீ, he started to make a hut. ஜோப்படி, ஜோப்படி அப்படின்னா குடிசை வீடு வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. பனாயி மீன்ஸ் he made. और वही ठहर गया. டஹர் அப்படின்னா ஸ்டே பண்றது. he started to stay under that tree, okay, inside the hut. लेकिन उसके भाई वहां नहीं ठहरे, वे आगे चल पड़े. लेकिन பட் his brothers, மீதி அந்த 2 பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அங்க ஸ்டே பண்ணல. வஹா நஹி டஹரே, they didn't stay there. they started moving forward. ஆகே செல்படேனா இந்த இடத்தை விட்டு வேற ஏதாவது இடம் கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சல்தே சல்தே, ஸோ நடந்து போயிட்டே இருக்கும்போது என்ன மரம் பாக்குறாங்க அவங்க, உன்ஹே கேலே கே குச் பேடு மிலே. கேலே அப்படின்னா வாழைப்பழங்கள். ஸோ பனானா, ஸோ பனானா ட்ரீ வந்து அவங்க வந்து வாழை மரத்தை வந்து அங்க பாக்குறாங்க. நிறைய வாழை மரம் அங்க இருக்கு. தபி ஆஸ்மான் சே ஏக் காலா பாதல் குஜரா. ஸோ அவங்க அந்த மரத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே, ஆஸ்மான் அப்படின்னா வானத்துல இருந்து, ஸ்கை, ஸோ ஃப்ரம் த ஸ்கை, ஏக் காலா பாதல், பாதல் அப்படின்னா மேகம், காலா மீன்ஸ் பிளாக், ஸோ பிளாக் கலர்ட் கிளவுட்ஸ் வேர் கம்மிங். அப்படின்னா என்ன அர்த்தம், குஜரா அப்படின்னா இட் வாஸ் கம்மிங், தட் மீன்ஸ் ரெயின் இஸ் கோயிங் டு கம் இல்லையா. கரிய மேகங்கள் நம்ம வானத்துல பார்க்கும்போது கண்டிப்பா மழை வர மாதிரி இருக்கு. டப் டப் பானி பரஸ்னே லகா. ஸோ இம்மீடியட்லி டப்பு டப்புன்னு, பானி அப்படின்னா தண்ணி, பரஸ்னேனா ரெயின் ஸ்டார்டட் டு ஃபெல் டவுன், மழை பெய்ய ஆரம்பிக்குது. தோனோ பாயியோ நே, ஸோ இப்போ இந்த 2 அண்ணாவும் என்ன பண்றாங்கன்னா, பிரதர்ஸும், கேலே கா ஏக் ஏக் பத்தா காட்டுலியா. ஸோ அந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஒரு லீஃப், ஆளுக்கு ஒரு பத்தா, பத்தானா லீஃபை வந்து கட் பண்ணிக்க எடுக்கிறாங்க. காட்டுலியா மீன்ஸ் கட் பண்றது. பிகாஸ் வாழை இலையோட இலை வந்து நல்லா பெருசா இருக்கும், நீளமா இருக்கும் இல்லையா, ஸோ ஆளுக்கு ஒரு லீஃப் எடுத்துக்கிறாங்க. உஸ்கே சாயே மே உன் பர் பானி நஹி கிரா. ஸோ அதை தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டதுனால உன் பர் அவங்க மேல தண்ணி வந்து விழுகல, அவங்க மழையில நனையில. ஜரா தேர் மே பாதல் சலகாயா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிளவுட்ஸ் எல்லாம் போயிடுச்சு அங்கிருந்து. பாரிஷ் ருக் கயி, ரெயினும் ஸ்டாப் ஆயிடுச்சு. பாரிஷ் அப்படின்னா ரெயின், ருக் அப்படின்னா ஸ்டாப், ஓகே. दूसरे भाई ने कहा, so now another brother said, बड़ी भूख लगी है, எனக்கு ரொம்ப பசிக்குது. படி பூக் அப்படின்னா வெரி ஹங்க்ரி, புக் மீன்ஸ் ஹங்க்ரி, ஸோ ஐ எம் ஃபீலிங் வெரி ஹங்க்ரி அப்படின்னு another brother he started to tell. मुझे भी
तीसरे भाई ने कहा. ஸோ எனக்கும் அப்படின்னு அந்த தேர்ட் பிரதரும் சொல்றாரு, அதாவது எனக்கும் பசிக்குது. दोनों ने केले का एक पत्ता சீரா. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த வாழை மரத்துல இருந்து ஒரு இலைய, பத்தா அப்படின்னா லீஃபை வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உன்ஹோனே ஏக் ஏக் டுக்கடே பர். ஸோ அந்த வாழை இலைய ஒவ்வொரு துண்டுகளா வந்து கட் பண்ணி அது மேல, பர் அப்படின்னா அது மேல அவங்க கொண்டு வந்த சாப்பாடு, கானா அப்படின்னா ஃபுட், கானா பரோசா. ஸோ சாப்பாடை வந்து அந்த இலை மேல வச்சு தோனோ நே பர்பேட் கானா காயா. தோனோ ரெண்டு பேரும் வந்து வயிறு நிறைஞ்சு சாப்பாடு சாப்பிடுறாங்க. பர்பேட் அப்படின்னா ஸ்டொமக் ஃபுல்லா வந்துட்டு சாப்பிடுறாங்க. இஸ்கே பாத், ஸோ அதுக்கப்புறம் ஏக் ஏக் கேலா பி காயா. ஸோ வாழை மரத்துல வாழைப்பழங்கள் இருக்கு. ஸோ ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தையும் எடுத்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க. ஓகே. दूसरे भाई ने कहा. ஸோ இப்போ இன்னொரு பிரதர் வந்து another brother said, मैं तो यही घर बनाऊंगा. ஸோ ஐ எம் கோயிங் டு மேக் அ ஹவுஸ் ஹியர் ஒன்லி. நான் இங்கேயே தான் வீடு கட்ட போறேன். கேலே கே பேடு சே. ஸோ இந்த வாழை மரத்துல இருந்து அச்சா கியா ஹோகா, இதை விட நல்ல மரம் வேற என்னவா இருக்கும்? படியா கேலே கானே கோ மிலேங்கே. ஸோ படியா மீன்ஸ் குட், கேலே மீன்ஸ் பனானாஸ், கானே மீன்ஸ் டு ஈட். ஓகே. ஸோ மிலேங்கேனா எனக்கு கிடைக்கும். ஸோ நல்ல வாழைப்பழங்கள் எனக்கு கிடைக்கும். உன்கி சப்ஜி பனாயேங்கே. ஸோ அந்த பனானாஸ் வச்சு நான் சப்ஜியும் பண்ணுவேன். பனாயேங்கே மீன்ஸ் ஐ வில் ஆல்சோ மேக் சப்ஜி அவுட் ஆஃப் தீஸ் பனானாஸ். குச் கேலே ஹம் பேச் தேங்கே. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வாழைப்பழங்களை வந்துட்டு விற்கவும் செய்யலாம். பேச் அப்படின்னா டு செல்லுன்னு அர்த்தம். வி கேன் ஆல்சோ செல் பனானாஸ். உன்கே பைசே சே. ஸோ அதை வித்து வரக்கூடிய காசை வச்சு ஹம் சாவல் கரீத் லேங்கே. சாவல் அப்படின்னா அரிசி, ரைஸ். ஸோ அரிசியை வந்து நம்ம கரீத் அப்படின்னா டு பை. வி கேன் பை ரைஸ் ஃப்ரம் த மணி by selling the bananas. और केले के पत्ते भी काम आएंगे. केले के पत्ते அந்த வாழை இலை கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். इसलिए दूसरे भाई ने वहीं अपनी झोंपड़ी बना ली. So the another brother, दूसरे भाई, he started to make his own hut there. झोंपड़ी அப்படின்னா குடிசை. ओके. सो दैट हट வந்து அங்கே கட்டுறாரு. मगर तीसरा भाई आगे बढ़ता चला गया. So मगर means but the third brother, what he did, he doesn't want to be there. So he started going forward. அவர் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. चलते चलते. So while he was going forward, उसे नारियल का एक पेड़ मिला. So he found a coconut tree. நாரியல் அப்படின்னா தென்னை, தேங்காய். ஸோ நாரியல் கா பேட்னா தென்னை மரம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ தென்னை மரத்தை அவர் பார்க்குறாரு. பேடு படா லம்பா ஒரு பத்தலா தா. ஸோ தென்னை மரம் எப்படி இருக்கும்? நல்லா உயரமா இருக்கும், நீளமா இருக்கும் இல்லையா? லம்பா மீன்ஸ் லாங் அண்ட் பத்தலா மீன்ஸ் லீன், தின். ரொம்ப அப்படியே பிரான்ச்சஸ் எல்லாம் எதுவும் இல்லாம கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. தீசரே பாயி நே கஹா. ஸோ இப்ப அந்த தேர்ட் பிரதர் வந்து சொல்றாரு, कैसी प्यास लगी है. ஸோ எவ்வளவு தாகமா இருக்கு எனக்கு. பியாஸ் மீன்ஸ் தர்ஸ்டி. ஐ ஃபீல் வெரி தர்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தப்பு ஏக் நாரியல் ஜமீன் பர் தபக் படா. ஸோ அந்த டைம்ல ஒரு தேங்காய், நாரியல் அப்படின்னா தேங்காய் வந்து ஜமீன் அப்படின்னா தர மேல வந்து விழுகுது. தபக் படா மீன்ஸ் தட் கோகனட் ஃபெல் டவுன் ஃப்ரம் த ட்ரீ. तीसरे भाई ने अपना चाकू निकाला. So this brother, no, he had one चाकू. चाकू அப்படின்னா கத்தி, நைஃப் வந்து அவர்கிட்ட இருக்கு. அதை வந்து எடுக்கிறார். எடுத்துட்டு खर खर नारियल की जटाएं साफ हो गई. So he started to clean that coconut. இளநீ இருக்கு இல்லையா, அதை கிளீன் பண்ணிட்டு
फिर उसने नारियल के छिलके में छोटा सा छेद किया. Then he made one small hole. छोटा அப்படின்னா small छेदना hole on the சில்கே சில்கே அப்படின்னா அந்த இளநீ இருக்கும் இல்லையா, இளநீக்கு மேல் பகுதி. ஸோ அதுல வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு और उसका ठंडा मीठा पानी पिया. he started to drink. पिया அப்படின்னா குடிக்கிறது, டண்டானா நல்லா சில்லுன்னு இருக்கும் இல்லையா, இளநீ தண்ணி, டெண்டர் கோகோனட் வாட்டர், and மீட்டா it was very sweet. so he started drinking that water. नारियल के पेड़ की छोटी सी चाह. So he was resting under the small, very small shade of the coconut tree. அந்த மரத்துக்கு வந்து அதிக அளவுல பிரான்ச்சஸ் எல்லாம் இல்லாதனால ஷேட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா. ஸோ அந்த இருக்கிற ஷேட்ல அவர் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கார் அடியில நின்று. तीसरा भाई उसी चाह में बैठ गया. Then he sat under the shade of that coconut tree and started to think. सोचने लगा. सोचने அப்படின்னா யோசிக்கிறது, யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. आम का पेड़ बहुत बढ़िया होता है. ஸோ அந்த மாமரம் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது வந்து பகுத் படியா அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அ வெரி குட் ட்ரீ. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ வெரி குட் ட்ரீ. और आम भी बड़ा अच्छा फल है and mango is also a very good fruit. अच्छा அப்படின்னா good, फलना fruit. केले का पेड़ बड़े काम का होता है and even the கேலே, கேலே அப்படின்னா பனானா இல்லையா. ஸோ இந்த வாழை மரம் கூட பெரிய வேலைகள் தான் செய்யுது. केले खाने में अच्छा होता है and even eating bananas is good, very good அப்படின்னு யோசிக்கிறாரு. पेड़ नीम का भी अच्छा है. So now he is thinking about the neem tree. So the neem tree is also very good. उसकी दातुन बड़ी अच्छी रहती है. So उसकी दातुन, so दातुन அப்படின்னா வந்து அந்த twigs of the neem tree, அந்த பல்லெல்லாம் வச்சு அது வச்சுதான் விளக்குவாங்க அந்த காலத்துல இல்லையா. ஸோ அதான் வந்து தாத்துன். படி அச்சி ரஹதி ஹை. ஸோ த twigs of the neem tree is also very good. घर में कोई बीमार हो. ஸோ நம்ம வீட்டுல வந்து கர் அப்படின்னா வீடு, யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, பீமார் அப்படின்னா இஃப் இஸ் ஹேவிங் சம் ஃபீவர் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, லோக், லோக் அப்படின்னா பீப்புள் வந்து நீம் கி டெஹனியா, அந்த நீம் அப்படின்னா நீம் ட்ரீ, வேப்ப மரத்தோட, டெஹனி அப்படின்னா பிரான்ச்சஸ். ஓகே, ஸோ அந்த கிளைகள்ல இருந்துதான் தர்வாசே பர் லட்கா தேத்தே ஹே, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தர்வாசே அப்படின்னா டோர், டோர் வீட்டோட கதவு கிட்ட வந்து அதை வந்து வைப்பாங்க. லட்டுக்கா அப்படின்னா அதுல ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி வேப்ப இலைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. मेरे पास नीम का पेड़ हो तो मैं उसकी टहनियां बेच सकता हूँ. So now he is thinking, if suppose मेरे पास என்கிட்ட அந்த நீம் கா பேடு ஹோ, நீம் ட்ரீ இருந்துச்சு அப்படின்னா, if I could have had the neem tree, then I will sell those branches. ஓகே, பேச் அப்படின்னா விற்கிறது. நான் அந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸ் அந்த மரத்துல இருந்து அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் பிச்சு நான் வித்துட்டு, அவர் பேடு முஜே தண்டி சாஹ்பி தேகா, அதுல இருந்து எனக்கு காசு கிடைக்கும். அண்ட் இந்த மரம் வந்து எனக்கு நல்லா தண்டி அப்படின்னா குழு குழுன்னு நிழலும் எனக்கு தரும். சாஹ்பி தேகா, இட் வில் கிவ் மீ நைஸ் கோல்ட் ஷேட் அண்ட் ப்ரீஸ். और अगर कहीं मेरे पास रबड़ का पेड़ होता, now he is thinking, suppose என்கிட்ட வந்து ரபड़ का पेड़ அப்படின்னா ரப்பர் மரம், ரப்பர் ட்ரீ இருக்கு இல்லையா. ஸோ ரப்பர் ட்ரீ இருக்குன்னா அப்ப तो अपना चाकू निकाल कर, then he is thinking, இது எல்லாமே அவர் யோசிக்கிறது தான். சாக்கோ அப்படின்னா நைஃப். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட கத்தியை எடுத்து पेड़ की चाल में एक लंबा चीरा लगा देता. அந்த மரத்தோட சால் அப்படின்னா பார்க் ஆஃப் த ட்ரீ, அடிமரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு
லம்பா அப்படின்னா லாங், சீரா அப்படின்னா கட். ஒரு நீளமா அந்த மரத்தோட பார்க்ல ஒரு கட் பண்ணி வைப்பேன். அப்ப என்ன எனக்கு கிடைக்கும், நிறைய வந்து அதுல இருந்து சீரே கே தலே மே ஏக் பியாலா ரக் தேத்தா, ரப்பர் கிடைக்கும். அதை கலெக்ட் பண்றதுக்காக பியாலா அப்படின்னா ஒரு பவுல அந்த ரப்பர் ட்ரீல நான் கனெக்ட் பண்ணி விடுவேன். பேடுக்கி தூதியா ரஸ், அந்த தூதியா ரஸ்னா, தூதியானா பால் மாதிரி, ரஸ் அப்படின்னா அந்த கம். ஸோ அந்த பால் மாதிரி வரக்கூடிய அந்த கம் வந்து கலெக்ட் ஆகும் இல்லையா அந்த பவுல்ல. மே பியாலே மே பர் தேத்தா, ஐ வில் கலெக்ட் இட் இன் தட் பவுல். ரஸ்கோ பக்காக்கர், பக்காக்கர் அப்படின்னா குக் பண்றது. அந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது குக், பக்காக்கர் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணும் போதுதான் நமக்கு ரப்பர் கிடைக்கும். ரப்பர் பனா தேத்தா, ஐ வில் மேக் ரப்பர் அவுட் ஆஃப் தட். ரப்பர் மே பேச் தேத்தா, தென் ஐ வில் செல் தட் ரப்பர். ஓகே, நான் அந்த ரப்பர் எல்லாத்தையும் வித்துருவேன். Rubber say log. So with that rubber, people what they will do? They will be making many things. Cheeze அப்படின்னா things. பனா லேத்தே, என்னென்ன திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குப்பாரே, குப்பாரேனா பலூன்ஸ். ஸோ பலூன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரப்பர்ல தான் கிடைக்குது. டயர், ஸோ நம்ம வண்டிக்கு இருக்கிற டயர்ஸ். और तरह तरह की चीजें and various things they will be making out of this rubber, so I will sell that rubber அப்படின்னு யோசிக்கிறாரு. அச்சே பேடோं की क्या कमी है? ஸோ நல்ல மரங்கள் வந்து இங்க கம்மியா, நிறையவே இருக்கு நல்ல மரங்கள். नारियल के पेड़ की ही सोचो. Now just think about this coconut tree. नारियल की जटाओं को काट कर मैं मोटी डोरिया बना सकता हूँ. ஸோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த கோகனட் ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜட்டாவும் அப்படின்னா பிரான்ச்சஸ். ஸோ நீங்க தென்னை மரத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு பிரான்ச் எடுத்தீங்கன்னா அதுல நிறைய லீவ்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல அந்த லீவ்ஸ்ல இருந்து குச்சிகள் நிறைய கிடைக்கும். அதை வச்சு மோட்டி டோரியா பனா சக்தாகும். டோரியா அப்படின்னா வந்து பேஸ்கெட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய குண்டு பேஸ்கெட்ஸ் எல்லாம் நான் மேக் பண்ணிட்டு डोरियों से मैं मजबूत चटाइयां भी बना सकता हूँ. देन एंड आई विल मेक चटाई அப்படின்னா மேட், பாய் சொல்றோம் இல்லையா, நல்லா ஸ்ட்ராங்கா பாய், அந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் எல்லாம் நான் அந்த கோகனட் ட்ரீயோட அந்த பிரான்ச்சஸ் வச்சு மேக் பண்ணுவேன். रस्सियों और चटाइयों को मैं शहर में जाकर मैं बेच सकता हूँ. ஸோ கயிறு திரிப்பாங்க இல்லையா. ஸோ கயிறெல்லாம் வந்துட்டு அந்த ஃபைபர், அந்த கோகனட் ட்ரீல இருந்து வரக்கூடிய ஃபைபர்ல இருந்து அந்த கயிறுகள், ரோப்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் அந்த ரஸ்ஸியா ரோப்ஸையும் மேட் சட்டாயியா மேக் பண்ணி சிட்டிக்கு போய், ஷஹர் அப்படின்னா சிட்டி, சிட்டிக்கு போயிட்டு பாசார்னா மார்க்கெட்ல போய் நான் அது எல்லாத்தையும் விற்பேன். बेच सकता हूँ. I will sell all these things in the city market. मैं नारियल का पानी भी पी सकता हूँ. You know, I will also drink the coconut water. So தேங்காய் தண்ணி சொல்றோம், இளநீரை வந்து நான் குடிப்பேன். मैं नारियल की गरी खा सकता हूँ. So I will also eat the fruit inside that coconut. நம்ம தேங்காய் இருக்கும் இல்லையா, அதையும் நான் சாப்பிடுவேன். और कुछ गरी सुखाकर मैं कोपरा भी தயார் கர் சக்தா ஹூம். அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னி கொஞ்சம் இந்த தேங்காய்கள் எல்லாத்தையும் காய வச்சு, சுக்காக்கர்னா வெயில்ல போட்டு காய வச்சு அதை கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கோப்ரா. ஸோ கொப்பரை தேங்காய்களா நான் ரெடி பண்ணிக்குவேன். கொப்பரே கோ பேர்கர் மே கோலே கா தேல் நிக்கால் சக்தா ஹூம். ஸோ மெயினா இந்த கொப்பரை தேங்காய் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, அதை வச்சு அந்த செக்குல கொடுத்து, கோலே அப்படின்னா செக்குல அதை கொடுத்துட்டு அதுல இருந்து தேங்காய் எண்ணெய் தயாரிப்பாங்க. கோகனட் ஆயில், தேல் அப்படின்னா ஆயில் வந்து அதுல இருந்து தயாரிப்பேன். गोले का तेल साबुन और कितनी ही चीजों बनाने के काम करता है आता है. ஸோ இந்த செக்குல இருந்து எடுத்த இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தா, சாபுன் சோப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சோப்ஸ் வில் கண்டெயின் கோகனட் ஆயில் இல்லையா. ஸோ சாபுன் और कितनी ही चीजें, कितनी ही ना, so many things I can make out of this
ஆயில் அப்படின்னு நினைக்கிறார். नारियल के छिलके को साफ करके कटोरे और प्याले बना सकता हूँ. ஸோ இந்த நாரியல் அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதோட அந்த ஓடு சில்கே அப்படின்னா உள்ள இருக்க தேங்காவை எடுத்துட்டா நமக்கு கிடைக்கிற அந்த தேங்காவோட ஓட வச்சு நான் வந்து கட்டோரை அப்படின்னா வெசல்ஸ் குட்டி குட்டி கிண்ணங்கள், அப்புறம் பியாலே பனா சக்தாகும். பியாலேனாலும் கிண்ணம் தான், சின்ன டபரா மாதிரி கிண்ணங்கள் எல்லாம் நான் அதுல மேக் பண்ணுவேன். ठीक तो है, मेरे लिए तो यही पेड़ सबसे अच्छा है. ஓகே, தென் திஸ் இஸ் ஒன்லி கரெக்ட். மேரே லியே என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த தென்னை மரம் தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல மரம் அப்படின்னு அவரு முடிவு பண்ணிக்கிறாரு. மே तो इसी के नीचे घर बनाऊंगा. So now I am going to make house out under this tree. இந்த தென்னை மரத்துக்கு அடியிலே நான் என்னோட வீட்டை கட்டிக்க போறேன் அப்படின்னு அவரு முடிவு பண்றாரு. सो इसलिए तीसरे भाई ने नारियल के तले अपनी कुटिया बनाई और मजे से रहने लगा. So finally the third brother he started to make his kutia. குட்டியானாலும் ஜோம்படினாலும் ஹட்டு தான். இப்ப இது நாரியல் கே தலை அந்த தென்னை மரத்துக்கடியிலே வந்துட்டு அத தென்னங்கீத்த வச்சே வந்து அவரோட குடிசையை கட்டிக்கிட்டு मजे से रहने लगा. So with a lot of happiness he started to live there. तुम्हारे लिए कौन सा पेड़ सबसे अच्छा है? So now you have seen lot of trees and its benefits, uses எல்லாம் பாத்தீங்க இல்லையா அந்த லெசன்ல. ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மரம் வந்து பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? So that is the question left to you. Okay, so this lesson is written and given to us by Bharat Das ji. Hope you understood this lesson very well. Now let us go to the book back exercises. So first topic is zara socho to, just think about it. तीन भाई किस मौसम में घर की तलाश में निकले. ஸோ 3 பிரதர்ஸும் வந்து எந்த சீசன்ல, மௌசம் அப்படின்னா சீசன், இன் விச் சீசன் தே வெண்ட் இன் சர்ச் ஆஃப் த ஹவுஸ். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த லெசன்லே பார்த்தோம், மாமரங்கள், மரத்துல மாம்பழங்கள் இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா அது சம்மர் சீசன் தான் இல்லையா, பிகாஸ் இட் இஸ் அ சீசனல் ஃப்ரூட் வி கெட் ஒன்லி இன் சம்மர். सो तीनों गर्मी की मौसम में, गर्मी की मौसम அப்படின்னா சம்மர் சீசன்ல தான் घर की तलाश में निकले, வீட்டு கட்டலாம் அப்படின்னு தேடி கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஓகே, तुम्हें कैसा पता चला? So how did you know it is summer season? इस मौसम में, so அந்த கிளைமேட்ல அந்த சீசன்ல தான் ஆம் की चर्चा की गई है. so இந்த லெசன்ல மாம்பழத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். जो कि गर्मी के मौसम का फल है. so it is a fruit, it is a seasonal fruit of summer இல்லையா. अतः हमने अंदाजा लगा लिया कि यह गर्मी का सीजन है. so with that clue we have found out that it is the summer season. okay, कौन सा महीना होगा? सो சம்மர் சீசன்னா எந்த மந்த், மஹீனா அப்படின்னா எந்த மந்தா இருக்கும் அப்படின்னா यह लगभग जुलाई का महीना होगा. இது வந்து ஆல்மோஸ்ட் ஜூலை மந்தா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா क्योंकि उस समय बारिश भी थी. சோ நம்ம லெசன்ல அங்க மழை பெஞ்சதாகவும் பார்த்தோம் இல்லையா. சோ பீக் சம்மர்ல நமக்கு மழை வராது, அதனால ஜூலை மந்த்னா மாம்பழங்களும் இருக்கும், ரெயினும் வரும் இல்லையா. சோ அதனால பாரிஷ் பீத்தி ஒரு கர்மி பீத்தி, சம்மரும் அதாவது வெயிலும் இருக்கு மழையும் வந்திருக்கு. சோ அதனால நம்ம இது ஒரு ஜூன் ஜூலை மந்த்னு முடிவு பண்ணலாம். घर की तलाश पर निकलने से पहले वे कहाँ रहते होंगे. சோ இப்போ ஒரு வீடு தேடி அவங்க கிளம்பி போகிறாங்க இல்லையா இந்த லெசன்ல. அப்ப அவங்க இது வரைக்கும் எங்க இருந்தாங்க? கஹா அப்படின்னா வேர் டிட் தே லிவ் சோ ஃபார். சோ घर की तलाश में निकलने से पहले, சோ வீடு தேடி அவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி वह गुफाओं में, சோ குஃபா அப்படின்னா கேவ்ஸ், டென் சரியா, कानाब दोषों में की तरह कहीं भी रह जाते होंगे.
ஒரு நொமேட்ஸ் மாதிரி. கானாபு தோஷம்னா நொமேட்ஸ், அதாவது எங்க இடம் கிடைக்குதோ அங்க வாழ்ந்துக்கிற மக்கள். சோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க இருந்திருப்பாங்க குகைகள்லயும். அந்த ஆதி காலத்துல மனிதர்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஓகே. கைசே சுனோகி. ஸோ ஹவ் வில் யூ சூஸ், இதை வந்து பார்க்கலாம். இன் மவுகோம் பர், மவுகோன்னா சான்சஸ், கீழே இருக்கிற சாய்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. தும் கிஸ் பேடு கே பத்தே கா இஸ்தேமால் கரோகே, எந்த மரத்துடைய இலைகள், பத்தேனா இலைகளை நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். மெஹமான் கோ கானா கிலானே கேலியே, மெஹமான் அப்படின்னா கெஸ்ட், நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறதுக்கு, கானா கிலானேனா ஃபுட்டு சர்வ் பண்றதுக்கு எந்த ட்ரீயோட லீஃப் யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா வாழை இலை யூஸ் பண்ணுவோம். கேலே கே பத்தே அப்படின்னா வாழை இலை. பனானா லீஃப், பனானா இருக்கு இல்லையா, அந்த மரம், வாழை மரத்தோட லீஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாரிஷ் மே, அதாவது மழையில பீகுத்தே சமை, நனைஞ்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம சாத்தே கி தரக, ரூஃப் மாதிரி நம்ம தலை மேல எந்த லீஃப வச்சுக்கலாம்? நம்ம வந்து கேலே, கேலே அப்படின்னா வாழை இலை, வாழை மரத்தோட இலை. பாம் கே பத்தே, பாம் பன மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட இலைகளை கூட பின்னி நம்ம கொடை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டி பஜானே கேலியே, சீட்டினா விசில் அடிக்கலாம் லீஃப் வச்சு. எந்த மரத்தோடதுன்னா மாமரத்தோட இலைகள் இருக்கு இல்லையா, ஆம் கே பத்தே, அதை வச்சு ஒரு மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டு வாயில வச்சு ஊதுனோம் அப்படின்னா விசில் மாதிரியே சத்தம் கிடைக்கும். நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரங் பனானே கேலியே, ரங் அப்படின்னா கலர் மேக் பண்றதுக்காக, நேச்சுரல் கலருக்காக. டேசு கே ஃபூல் கா, டேசு ட்ரீயோட ஃபூல் அப்படின்னா வந்து பூக்களை தான் வந்து அந்த காலத்துல நேச்சுரல் டையிங்கா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கர்மி சே பரேஷான் ஹோக்கர், ரொம்ப வெயில் அடிக்குது, அப்ப ரொம்ப ஹாட்டா இருக்குன்னா அப்ப வந்து நம்ம பங்கா அப்படின்னா விசிறிகள் தயாரிக்கிறதுக்கு என்ன ட்ரீயோட லீஃப் யூஸ் பண்ணுவோம்னா நாரியல் கே பத்தே, கோகனட் ட்ரீல இருந்து அந்த விசிறிகள் வந்து செய்வாங்க. ஓகே. கியா லகா ஓகி, இந்த டாபிக் அடியில படிக்கலாம். தும்ஹே அகர் பேடு லகானா ஹோதோ தும் கவுன்சா பேடு லகாவோகி, இப்ப நீங்க ஒரு மரம் வளர்க்கலாம், மரம் வைக்கலாம்னு ஆசைப்படுறீங்கன்னா என்ன மரத்தை நீங்க வளர்ப்பீங்க? தும் வஹி பேடு கியோ லகானா சாஹோகி, நீங்க ஏன் பர்டிகுலரா அந்த மரத்தை வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இதுதான் கொஸ்டின். சோ மே அப்பனே பகீச்சே மே, நீங்க இதுக்கு ஓன் ஆன்சர் எது வேணா எழுதலாம். நான் என்னோட தோட்டத்துல வந்து ஆம் கா பேடு லகாவோங்கி, மாமரத்தை தான் வந்து வைப்பேன். ஏன் அப்படின்னா கியோங்கி, மாமரத்துல இருந்து இஸ்கே ஃபல், அதாவது ஃப்ரூட் கிடைக்கும். பத்தே, இலைகள் இருக்கு, அதோட மெடிசன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சால் அப்படின்னா அந்த மாமரத்தோட அந்த பிரான்ச். தத்தா லக்கடி, லக்கடி அப்படின்னா வுட், நம்மளுக்கு வுட் கிடைக்கும் மாமரத்துல இருந்து. கா விபின்ன ரூபோமே பிரயோக கியா ஜா சக்தா ஹை, விபின்ன ரூப் அப்படின்னா வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல நம்ம இந்த மரத்தை யூஸ்ஃபுல்லா நமக்கு அது இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சமான மரம் வந்து மேங்கோ ட்ரீ. ஓகே. பஹச்சானோ மீன்ஸ் ஐடென்டிஃபை, மிலாவோ மீன்ஸ் மேட்ச் பண்றது. சோ இங்க என்னன்னு பார்க்கலாம் நம்ம. तो यहाँ कुछ पत्तियों के बारे में कुछ वाक्य दिए गए हैं. सो கீழே வந்து சில லீவ்ஸ் பத்தின சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. வாக்கியம் को सही चित्र से मिलाओ. So you have to find out what tree it is, what leaf it is, and you have to match it. मिलाओना मैच பண்ணனும். பத்தி पहचान पा रही हो तो उसका नाम भी लिखो. So அதோட பெயர் நாமையும் நம்ம எழுத போறோம். So you can see लंबी पतली पत्ती जो आगे से नुकीली है. So நல்லா நீளமா இருக்கக்கூடிய அந்த லீஃப். ஆகே சே அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் திட் வந்து நுக்கீலினா ஷார்ப்பா இருக்கிறது. சோ இது வந்து உங்க புக்ல பிக்சர் பார்க்கலாம். இது வந்து மாமரத்துடைய இலை தான், ஆம் கி பத்தி ஹை.
அடுத்தது நீச்சே சே கோல். ஸோ இந்த மரம் வந்து பீப்பிள் ட்ரீயோடது. அதோட லீஃப் பாத்தீங்கன்னா கீழே வந்து அப்படி கொஞ்சம் உருண்டையா இருக்கும் அந்த லீஃப். ஆகே ஜாக்கர் மேல போக போக நுக்கீலி ஹோ ஜாதி ஹே. நுக்கீலி அப்படின்னா ஷார்ப்பா இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ லைக் திஸ். சி த லீஃப் வில் பி லைக் திஸ். ஓகே, கீழே கொஞ்சம் கோலே இருக்கும், அப்புறம் சைட்ஸ்ல இந்த மாதிரி வெயின்ஸ் எல்லாம் போகும். ஓகே, அடுத்தது ஜிஸ்கே கினாரே லெஹர்தார் ஹை. லெஹர்தார் அப்படின்னா வேவரியா இருக்கும். வாழை மரத்தோட வாழை இலை பார்த்திருக்கீங்க இல்லையா, அதுதான் கேலே கி பத்தினா வாழை இலை வந்து அப்படியே அந்த வேவரியா இருக்கும் அதை பார்க்கும் போது. சோ அதுதான் வந்து இந்த லெஹர்தார். லாஸ்ட் கோல் பத்தி, அதாவது லீஃப் ரவுண்டா இருக்கக்கூடியது வந்து நம்மளோட லோட்டஸோட லீஃப் தான். கமல் கி பத்தி, கமல் அப்படின்னா லோட்டஸ், அதோட லீஃப் பாத்தீங்கன்னா அப்படியே உருண்டையா இருக்கும், ரவுண்டா இருக்கும். ஓகேங்களா. So next topic is आओ बने कोजू. Under that, रबड़ के पेड़ की छाल पर चीरा लगाने से दूधिया रस निकलता है. So we know that the rubber tree இருக்கு இல்லையா, ஸோ அதோட சால் அப்படின்னா அந்த bark of the treeல வந்துட்டு ஒரு சீரா அப்படின்னா ஒரு கட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு பவுல் வைப்பாங்க. அதுல என்ன கலெக்ட் ஆகும்னா தூதியா ரஸ், அதாவது ஒரு மில்கி சப்ஸ்டன்ஸ், that is with which you will be making the rubber இல்லையா. தூதியான அந்த பால் மாதிரி கலர்ல அந்த ரப்பர் ட்ரீல இருந்து வந்து கலெக்ட் ஆகும். पता करो किन पेड़ों या पौधों के पत्ते को तोड़ने पर दूधिया रस निकलता है. Now it is an activity for you. You have to find out from which trees, பேடோன்னா ட்ரீஸ், பௌதோன்னா பிளான்ஸ் ஓட இலைகளை நீங்க பறிக்கும் பொழுது, தோடுனே அப்படின்னா when you pluck the leaves, in some trees you can find when you pluck the leaves you will get some white color liquid இல்லையா, பால் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதை எந்தெந்த மரத்துல இருந்து வரும். अब पत्तों को सुखाकर चिपकाओ. So this is also an activity. You have to collect different types of leaves and dry it and stick it in your notebook. Okay. So जिनसे दूधिया रस निकलता हो. ஸோ எதுல இருந்து வந்து அந்த ஒயிட் கலர்ல அந்த ரஸ் அந்த லிக்விட் மாதிரி வரும் அப்படின்னா பீப்பிள் கி டஹனியும் கோட் காட்டுனே பர். ஸோ பீப்பிள் ட்ரீ இருக்கு இல்லையா, அதோட டஹனி அப்படின்னா பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணும் போது தூத் ஜெய்சா நிக்கல்தாக, பால் மாதிரி அந்த மரத்துல இருந்து வரும்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜோ சிக்கன்னி ஹோத்தி ஹோ. சிக்கன்னி அப்படின்னா அந்த ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும், அதாவது அது மேல தண்ணி பட்டா கூட இட் வில் நாட் அப்சர்வ் வாட்டர். ஸோ அந்த மாதிரி வாழை இலை வாட்டர் ப்ரூஃப்னு சொல்றோம் இல்லையா, வாழை இலை, மணி பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா when you pour water or something it will just move, flow off. Okay. जिन पत्तियों की नसें उभरी हुई होती है. நசை அப்படின்னா வெயின்ஸ், அந்த லீஃப்ல நரம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, மிட் ரிப் வெயின்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஹார்டா தெரியக்கூடிய லீவ்ஸ் எதுன்னு பார்த்தா பான். பான் அப்படின்னா பீட்டில் லீஃப், வெத்தலை சொல்றோம் இல்லையா, ஸோ அதோட சென்ட்ரல் வெயின் வந்து நல்லாவே பெருசா தெரியும். யூ கேன் ரிமூவ் இட் வெரி டாமினன்ட்லி. லைக்வைஸ் இன் த பீப்பிள் ட்ரீ ஆல்சோ you can find the midrib to be seen very well. Okay. Next, कैसे पढ़े नाम. Under this topic, हम दांतों को मंजन से மாஞ்சித்தே ஹே. ஸோ நம்ம பற்களை வந்து பல் பொடி பேஸ்ட் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ப்ரஷ் பண்றோம் இல்லையா. इसलिए मंजन को मंजन कहते हैं. अब सोचो और लिखो इनके नाम ये क्यों है. So you have to find out and write why these names are given for them. தாத்துன் அப்படின்னு ஏன் பேரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, தாத்துன் அப்படின்னா பற்களை கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இல்லையா. தாந்த் அப்படின்னா பற்கள். इससे दांत साफ होते हैं. You clean our teeth. इसलिए इसका नाम दातुन होता है. That's why we call it as toothbrush. Okay.
நெக்ஸ்ட் சல்னி. சல்னி அப்படின்னா ஃபில்டர், வடிகட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சல்னி. ஸோ ஃபில்டர் வச்சு என்ன பண்ணுவோம், இஃப் யூ வாண்ட் டு ஃபில்டர் சம்திங் லைக் மில்க் ஆர் chai when you make tea. Okay, so इससे चीजें छानी जाती है. छानी அப்படின்னா அந்த ஃபில்டர்ல கொஞ்சம் அந்த டீ டஸ்ட் எல்லாம் அதுல இருக்கும், கீழே வந்து அந்த லிக்விட் ஃபார்ம் வந்து வெளியே வரும் இல்லையா. इसमें छेद होते हैं. ஸோ ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி छेद அப்படின்னா ஓட்டைகள் வந்து இருக்கும், ஸ்மால் ஹோல்ஸ் will be there. इसलिए इसे छलनी कहते हैं. that is why the filter is called as filter. சல்னின்னு நம்ம அதை சொல்றோம், ஃபில்டர் பண்றதுனால சல்னின்னு சொல்றோம். அடுத்தது மத்தனி. மத்தனி அப்படின்னா மத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது தயிர்ல இருந்து வெண்ணெய் அப்புறம் பட்டர் மில்க், மோர் கடையறதுக்காக யூஸ் பண்ணுவோம். इससे दूध दही मता जाता है. मता அப்படின்னா அது கடையறதுன்னு சொல்லுவோம். इसलिए इसका नाम मतनी होती है. ओके, पहचानो तो. सो नाउ आइडेंटिफिकेशन पार्ट. इनमें से कौन सी चीज किससे बनी है, you have to find out. இந்த திங்ஸ் எல்லாம் வந்து எதால மேட் ஆயிருக்கு. so now this is rubber, isn't it? so rubber, it is made out from rubber only. eraser, what you used for erasing when you write in pencil. இது வந்து என்னன்னா it is made from बांस की लकड़ी से with the bamboo ட்ரீ இருக்கு இல்லையா, அதுல இருந்து கிடைக்கக்கூடியதுல வச்சு மேக் பண்ணக்கூடியது திஸ் லைக் ரோப் லைக் திங். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மேட். ஸோ மேட் வந்து இட் இஸ் மேட் ஃப்ரம் த்ரெட்ஸ். தாகும் சே, தாகும் அப்படின்னா நூல், த்ரெட்ல இருந்து மேக் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் அ பலூன், அகெயின் இட் இஸ் மேட் ஃப்ரம் ரப்பர் ஒன்லி. ஸோ ரப்பர்டு சே. அண்ட் இது வந்துட்டு நாரியல் கே ரேஷோ சே. நாரியல் அப்படின்னா கோகனட், தென்னை மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஃபைபர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு நம்ம மேக் பண்ணக்கூடிய அந்த யூட்டென்சில்ஸ் எல்லாம் இது. ஓகே, तुलना करो. तुलना मीन्स कंपैरिजन. सही जगह पर टिक का நிஷான் லகாவோ. ஸோ கரெக்டான பிளேஸ்ல நீங்க டிக் மார்க் போட போறீங்க. அதாவது இங்க வந்து 3 ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. நாரியல் அப்படின்னா கோகனட், ஆம் அப்படின்னா மேங்கோ, கேலா அப்படின்னா வாழை மரம். ஓகேங்களா. ஸோ இப்போ எதுல இது 3 மரத்துலயும் வந்து கம்பேர் பண்ணிட்டு சில ஃபேக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சப்சே கனா. கனா அப்படின்னா வந்துட்டு டென்ஸா இருக்கக்கூடிய மரம் எதுன்னு பார்த்தா அது வந்து மேங்கோ ட்ரீ. ஸோ ஆம் அந்த இடத்துல நீங்க டிக் பண்ணணும். ஓகே, சப்சே ஊன்ச்சா, இது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா அது கோகனட் ட்ரீ தான் ஹைட்டா இருக்கும். ஸோ அகெயின் யூ புட் அ டிக் மார்க் ஹியர் அண்டர் நாரியல். சடனே மே சப்சே ஆசான். சடனேனா மரம் ஏறுறோம் இல்லையா, ஸோ அந்த எல்லா மரத்துலயும் ஒரே மாதிரி ஏறிட முடியாது. ரொம்ப ஈஸியான மரம் எது ஏறுறதுக்கு இந்த 3 மரத்துலயும் வச்சு பார்த்தா அகெயின் இட் இஸ் மேங்கோ ட்ரீ தான். வாழை மரத்துலயும் தென்னை மரத்துலயும் அவ்வளோ ஈஸியா நம்ம ஏறிட முடியாது. வாழை மரத்துல ஏறவே முடியாது, அது உடஞ்சு விழுந்துரும் இல்லையா. தென்னை மரத்துல ஏறணும்னா யூ ஷுட் பி வெரி ஸ்கில்டு, யூ ஷுட் நோ ஹவு டு கிளைம்ப், அதர்வைஸ் யூ கேனாட் கிளைம்ப். But this mango tree you can very well climb it very easily. சப்சே மோட்டா தனா, எல்லாத்த விட நல்லா அது மோட்டா, நல்லா ஃபேட், குண்டா, அதோட பார்க் வந்து நல்லா பெருசா இருக்கும் அப்படின்னா அகெயின் இட் இஸ் த மேங்கோ ட்ரீ. சப்சே படே பத்தே, எல்லாத்துலயும் வச்சு இந்த 3 மரத்துல எந்த மரத்துல வந்து பெரிய லீவ்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அகெயின் இது வந்து நாரியல். ஏன்னா அந்த பிரான்ச்சஸே ஃபுல்லா லீவ்ஸ், நிறைய லீவ்ஸ் இருக்கும், கோகனட். அண்ட் வாழை மரத்துலயும் வாழை இலை வந்து நல்லா பெருசா இருக்கும். சப்சே மீட்டா ஃபல், எல்லாத்துலயும் வச்சு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கக்கூடிய ஃப்ரூட் எது தரும் அப்படின்னா மேங்கோ ஸ்வீட்டா இருக்கும், ஆஸ் வெல் அஸ் பனானாஸ், வாழைப்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஃபல் கானா சப்சே ஆசான், டக்குன்னு நம்ம இந்த மரத்துல ஏறி பறிச்சு சாப்பிடலாம், ஈஸியா சாப்பிடக்கூடிய பழம் எது அப்படின்னா அகெயின் மாம்பழமும் வாழைப்பழமும் தான் இல்லையா. ஆனா கோகனட் அப்படி நம்ம சாப்பிட முடியாது, அதை வந்து வெட்டி உடைச்சு எடுக்கணும், உரிச்சு எடுத்துட்டு அப்புறம் உள்ளதான் நம்மளால சாப்பிட முடியும். ஓகே,
कुछ और फलों के नाम लिखो. So few more fruits பத்தி நம்ம பார்க்கலாம் இங்க. குட்டலி வாலே, பினா குட்டலி வாலே. அதாவது குட்டலி வாலே அப்படின்னா வந்து கர்னல்ஸ், அதாவது இப்ப மாம்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு கொட்டை இருக்கு இல்லையா, அது சுத்தி வந்து உங்களுக்கு மாம்பழம் ஒட்டிட்டு இருக்கும் அந்த கொட்டையோட. சோ அதனாலதான் மேங்கோ வந்து குட்டலி வாலே ஃப்ரூட்னு சொல்றோம். ஓகே, அதே மாதிரி குபானி, குபானி அப்படிங்கிறது ஏப்ரிகாட், ஏப்ரிகாட்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆடு, ஆடு அப்படின்னா பீச், பீச்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பீச் ஃப்ரூட். அதுலயும் பார்த்தா சென்ட்ரல்ல வந்து சீடு இருக்கும், அதை சுத்தி தான் வந்து அந்த பழம் வந்து இருக்கும். ஓகே, ஒட்டிட்டு இருக்கும் அந்த கொட்டை கூட. அதே மாதிரி லிச்சியும் அப்படிதான் இருக்கும். சீக்கு, சீக்கு அப்படின்னா சப்போட்டா பழம் இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஆலு புகாரா, ஆலு புகாரா அப்படிங்கிறது பிளம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுலயும் அதே மாதிரி நடுவுல விதை, ஒரு பெரிய விதை இருக்கும், அதை சுத்திட்டு தான் அந்த பிளம்ஸ் ஃப்ரூட் வந்து இருக்கும். அடுத்தது பேர், ஜாமுன், அதாவது நாவல் பழம் சொல்லுவோம் இல்லையா அது. ஓகே, இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா பினா குட்டலி வாலே, வித்தவுட் கர்னல்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் பார்த்தோம்னா பனானா, கேலா. அடுத்தது பப்பாயா, பப்பாயால சீட்ஸ் இருந்தாலும் பட் நீங்க கட் பண்ணா சீட்ஸ் தனியா தான் உள்ள இருக்கும். இட் வில் நாட் பி அட்டாச்ட் வித் த ஃப்ரூட். ஓகே, அடுத்தது கர்பூஜா, கர்பூஜா அப்படின்னா மஸ்க் மெலான். ஓகேங்களா, கிருணி பழம்னு சொல்லுவோம் இல்லையா அது. சேப்னா ஆப்பிள், அமரூத் அப்படின்னா கொய்யா பழங்கள், தர்பூஜ்னா வாட்டர்மெலான்ஸ், சந்த்ரா மீன்ஸ் ஆரஞ்சஸ், மௌசமி மீன்ஸ் மொசாம்பி, சாத்துக்குடி சொல்றோம் இல்லையா அது. அண்ட் ஃபைனலி அனார் மீன்ஸ் பொமோகிரானட்ஸ். ஓகே, नेक्स्ट बताओ, यू टेल मी अंडर दिस टॉपिक, किन फलों को छिलके के साथ नहीं खा लेते. छिलके அப்படின்னா அவுட்டர் ஸ்கின். எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வந்து அவுட்டர் ஸ்கின்னோட உங்களால சாப்பிட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட், கோகனட் வெளியில இருக்கிற அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி பொமோகிரானட், அனார்னா பொமோகிரானட், மாதுளை முத்துக்கள் உள்ள இருந்து தான் நம்ம எடுத்து சாப்பிடணும். சந்த்ரா, ஆரஞ்சஸ் அண்ட் மொசாம்பி, அதாவது சாத்துக்குடி எல்லாம் தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிட முடியும். கேலா அப்படின்னா பனானா, வாழைப்பழமை உரிச்சுதான் சாப்பிடுவோம். அதே மாதிரிதான் பப்பீத்தா, பப்பாயாவோட அவுட்டர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் வந்து மேங்கோஸ், சம்டைம்ஸ் மேங்கோஸ் நம்ம தோலோடவும் சாப்பிடுவோம், சம்டைம்ஸ் we cannot eat that skin. அதே மாதிரி வாட்டர்மெலன், தர்பூஜ், தர்பூசணி வந்து வாட்டர்மெலன் உள்ள இருக்கிறது, மெலான்ஸ் மட்டும்தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி மஸ்க் மெலான்ஸ், கர்பூஜா, கிருணி பழங்களும் இத்தியாதி, ஆல் தீஸ் ஃப்ரூட்ஸ், இந்த பழங்கள் எல்லாம் வந்து फलों को छिलके के साथ नहीं खा सकते. You cannot eat with the outer skin. कौन से फल हर मौसम में मिलते हैं. हर मौसमना எல்லா சீசன்ஸ்லயும் கிடைக்கக்கூடிய பழங்கள் எது அப்படின்னு பார்த்தா கேலா மீன்ஸ் பனானா, மௌசமி மீன்ஸ் மொசாம்பி, சாத்துக்குடி, அண்ட் பப்பீத்தா மீன்ஸ் பப்பாயா, பப்பாளி பழங்கள். இதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட், எனி சீசன்ஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, fine. So next is an activity for you. चलो बनाए बधाई कार्ड, அதாவது greeting cards, birthday cards அந்த மாதிரி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். जरूरी सामान, things needed are color pencils, रंगी बिरंगी pencil, sharpener that is called chilni, and card sheet, cards வேணும் உங்களுக்கு, சார்ட் பேப்பர் மாதிரி இல்ல போஸ்ட் கார்ட்ஸ், கோந்துனா கம்மு வேணும், அதுக்கப்புறம் ஸ்கெச் பென்ஸ் வேணும். अपने आसपास के पेड़ पौधों से छोटी छोटी फूल पत्तियां इकट्ठा करो. इकट्ठानो गैदर பண்றது, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க மரத்துல இருந்து கொஞ்சம் இலைகள் பூக்கள் எல்லாம் கேதர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். इनसे किसी मोटी किताब में अलग अलग पन्नों के बीच दबाकर रख दो. நல்ல ஒரு பெரிய குண்டு புக்குக்குள்ளார பேஜஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள இந்த லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் நீங்க ஸ்டிக் பண்ணியோ இல்ல ஜஸ்ட் உள்ள வச்சிடுங்க.
एक दो दिन बाद जब वे लगभग सूख जाए, ஸோ 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் அது சூக்குனா காஞ்சு போயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் உன்ஹே மன்சாஹே காகஸ் யா கார்ட் பனாக்கர் உஸ் பர் சிப்பகா தோ. அண்ட் இப்போ வந்து நீங்க ஒரு கார்டோ இல்லைன்னா சார்ட் பேப்பரோ எடுத்து அதுல உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல நீங்க ஒட்டிக்கலாம். चिपकने के लिए सादा पोस्ट कार्ड भी ले सकते हो, पोस्ट कार्ड நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். स्केच पेन से जो भी संदेश तुम लिखना चाहो उसे लिखो. स्केच पेन வச்சு என்ன இன்ஃபர்மேஷன், இப்போ ஹாப்பி பர்த்டேவா இல்ல சேவ் ட்ரீஸா அந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் மெசேஜ் நீங்க எழுதிருங்க. ऐसे ही सुंदर सुंदर कार्ड बनाकर अलग अलग अवसरों पर अपने रंग बिरंगी साथियों को भेजो. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேஸ்க்கு கொடுக்கலாம், இல்ல ஏதாவது தீபாவளிக்கு விஷஸ் பண்றதுக்கு, கிறிஸ்மஸ்க்கு மெரி கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் மாதிரி நீங்களே ஓன்ல பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். ஓகே okay, so this is a mask for you has been shown here. Now let's go to the next. Fal tak kaise pahunchege. So go this way and try to finish off this activity. Okay, पत्तियों का चिड़ियाघर. So पत्तियों इलेहल, चिड़ियाघर means a zoo. That is, we are going to talk. We have been talking about the trees and leaves and uses of trees. Come on, let's continue it. पेड़ों के कपड़े है पत्ते. That is, கப்படே அப்படின்னா clothes. The clothes of the treesனே நம்ம லீஃப் தான் சொல்லலாம். ஏன்னா தூரத்துல இருந்து மரங்கள் பார்க்கும்போது பச்சை பசேல்னு இருக்கும். அந்த பச்சை நிறம் எங்கிருந்து வருது அப்படின்னா இந்த இலைகள்ல இருந்து தான் வருது. को पहनने रहते, पेड़ों के बस्ते में होते, खेल खिलौने सस्ते सस्ते. So पेड़ उन्हें को पहने रहते. So पहने அப்படின்னா they always wear the clothes. என்ன clothesனா அந்த இலைகள் தான் அதுக்கு ட்ரெஸ் மாதிரி இருக்கு. पेड़ों के बस्ते में होते, बस्ते அப்படின்னா பேக். கேல் கிலௌனே சஸ்தே சஸ்தே. ஸோ கேல் கிலௌனே இந்த டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து சீப்பா வாங்கிக்கலாம், நம்ம இந்த மரத்துல இருந்து செய்யக்கூடியது. ஓகே, पत्तों का भी है संसार, पत्तों के है कई प्रकार. So you know, पत्तों அப்படின்னா இலைகள் இல்லையா, அந்த leaves, they also have their own world. And कई प्रकार, there are many different types of leaves. हर पत्ते का है आकार. That is, each and every leaf has its own shape. आकार அப்படின்னா shape. केले, बरगद और अनार. So केले அப்படின்னா வந்து வாழை மரம், பர்கத் அப்படின்னா வந்து அரச மரம் சொல்லுவோம் இல்லையா, அது ஆலமரம் அந்த மாதிரி. அனார் அப்படின்னா வந்து பொமோகிரானட் மரங்கள். ஸோ ஒவ்வொரு மரத்துக்கோட லீஃப் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும், ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். इन सूखे पत्तों से खेलो, मिलकर इन्हें सजाओ. So with the सूखे पत्तों dried leaves we can play, we can मिलकर, we can join together and collect it and decorate. तुम ये सारे दिलचस्प नमूने कागज पर चिपकाओ. सो कागज அப்படின்னா பேப்பர்ல நமக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச, தில்சஸ்ப்னா மனசுக்கு பிடிச்ச டிசைன்ல நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அந்த ட்ரை லீவ்ஸ். பீப்பிள் பேட். ஸோ பீப்பிள் ட்ரீயோட லீஃப் வந்து வயிற்றுக்கும், பூஞ்ச் வந்து டண்டி கி பயிர், பயிர் கனேர் கே. அதான் ஒவ்வொரு மரத்தோடைய இலைகள் எடுத்து நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இமலி की नाक, हरी घास की लंबी मूंछ, कहीं बबूल, कहीं के पे டாக். ஸோ இமலி அப்படின்னா புளிய மரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லீவ்ஸ். அண்ட் அப்புறம் ஹரி காஸ் அப்படின்னா பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய புல் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து நம்ம லாங் டெய்ல், லாங் முஷ்டாக்ஸ், மூஞ்ச் அப்படின்னா முஷ்டாக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பிடிச்ச மாதிரி டிசைன்ல வந்து என்ன வருதோ அதை நீங்க மேக் பண்ணலாம். ஓகே, பத்தோं को छूकर तो देखो. छूकर அப்படின்னா டச் பண்ணி பாக்குறது. சோ இலைகளை நீங்க தொட்டு பாருங்க. उनसे हाथ मिलाओ तुम. So हाथ, with your hands touch and feel the leaves.
हंसी खेल में बातचीत में उनको मित्र बनो तुम. So you involve, you feel the leaves and talk with them and be friends with them. Okay. होते हैं बेजान न पत्ते, उनकी होती खास जुबान, कोई पत्ता लगता चेहरा, कोई है चोटी की शान. So the leaves, they are not बेजान அப்படின்னா லைஃப்லெஸ் கிடையாது, அதுக்கும் உயிர் இருக்கு. அப்புறம் कोई पत्ता लगता चेहरा, some leaves when you see it appears like our face. And कोई है चोटी की ஷான், சோட்டி அப்படின்னா அது பீக் ஆஃப் த மவுண்டன் மாதிரி சில இலைகள் இருக்கும். அக்பாரோ கி தஹ்கே பீத்தர் உன்கோ நீந்த் சுலாவோ. அக்பார் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ், பேப்பருக்கு நடுவுல பீத்தர் அப்படின்னா இன் பிட்வீன் தெம் யூ keep these leaves as if they are, you are going to make the leaves sleep. நீந்த் அப்படின்னா தூங்க வைக்கிறது. அகர் நீந்த் சே ஜகா உட்டே தோ குன்குன் கீத் சுனாவோ. சப்போஸ் அந்த தூக்கத்துல இருந்து அந்த இலைகள் முழிச்சுக்குது அப்படின்னா நல்லா நீங்க லோரி பாட்டு, தாலாட்டு பாட்டு பாடி தூங்க வைக்கலாம். पेड़ों के पत्तों से बच्चों बनता सुंदर चिड़ियाघर. ஸோ இந்த இலைகள் வச்சு, மரத்துல இருக்க இலைகள் வச்சு குழந்தைங்க நிறைய பியூட்டிஃபுல்லான கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க. சைர் கரோ தும் ஆஜ் உசி கி ஜல்தி ஆவோ கரோ சஃபர். ஸோ சைர் அப்படின்னா ஜஸ்ட் டு ஹாவ் அ ஈவினிங் வாக் மாதிரி. ஸோ யூ ஆல்சோ கம் அண்டர் திஸ், அதாவது குழந்தைகள் உலகத்துக்குள்ள நம்மளும் சீக்கிரமா ஐக்கியம் ஆகலாம். ஓகே. And next, Nana Nani ke naam. Let us read what it is. उदम करूं पर रोकना एक, तनिक किसी की टोकना एक, झिलमिल करती बाग में गाम, सुबह सुनहरी चहके शाम, गर्मी की ये सभी छुट्टियां नाना नानी जी के नाम. So this is when your holidays begin, your holidays are going to begin. So how do you enjoy it in your grandfather's and grandmother's house? Okay, that is what is given here as a beautiful poem. Udam karum par rokna ek. So you will do whatever you wish, but no one is there to stop you from doing. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருந்துக்கலாம். தனிக் கிசி கி டோக்னா ஏக். So no, there is no one to to scold you or to tell இது பண்ணாத அதை பண்ணாத அந்த மாதிரி. ஜில்மில் கர்த்தி பாக் மே காம், சுபஹ் சுனஹரி chahke sham. So from morning to evening you have your own time completely. garmi ki ye sabhi chuttiyan, garmi அப்படின்னா சம்மர்ல வரக்கூடிய full of these holidays. நானா அப்படின்னா தாத்தா, நானி அப்படின்னா பாட்டியம்மா. நானா நானி ஜி கே नाम. मामी मूर्ख बनाए एक, नानी कथा सुनाए एक. So you will have many relations, isn't it? So they talk about it. So your aunties, you will make, you will do fun with them. You will all play together, and your grandmothers will tell stories to you. Katha அப்படின்னா கதைகள். Din bar gupshup aur aaram. The full day it is completely gossiping and gupshup அப்படின்னா gossip பண்றது, பேசுறது. ஆராம் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறது. மம்மி ஜி கா பஸ் யஹ் काम, அம்மாக்கு இதான் வேலை, because full year she takes care of you. Now it is time for her also to take rest. गर्मी की ये सभी छुट्टियां नाना नानी जी के नाम. Okay. கரம் கச்சௌடி சுபஹ்கோ ஏக். ஸோ கரம் ஹாட்டான அந்த கச்சோரி இருக்கு இல்லையா, சாப்பிடுவாங்க, அது மார்னிங் ஒன்று. दूध जलेबी पहले एक. So milk and jalebis you will be getting, and थोड़ी जामुन. So little bit of jamuns. ज्यादा आम. So சம்மர் அப்படின்னாலே மாம்பழங்கள், நிறைய மாம்பழங்கள் கிடைக்கும். காலே காலே பீத் லாலாம், गर्मी की ये सभी छुट्टियां नाना नानी जी के नाम.
சிடாத்தே ரஹ்தே மாமா ஏக். ஸோ மாமா வந்து இருந்தாங்கன்னா அவங்க உங்க மேல கத்திட்டு இருப்பாங்க, இது பண்ணு அது பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஃபுல் ஸ்டாப் ந கமா ஏக். ஸோ ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, ஆல்வேஸ் இட் இஸ் கமா, நெவர் எண்டிங்னு அர்த்தம். மௌசி கர்த்தி பியார் தமாம். ஸோ மௌசி அப்படின்னா அத்தை. So she gives you all her love, she plays with you. In sabko me karum pranam. So இவங்க எல்லாத்துக்கும் நான் நமஸ்காரம் பண்ணுவேன். गर्मी की ये सभी छुट्टियां नाना नानी जी के नाम. So wonderful poem given by Gopi Chand Srinagar ji. Okay, so hope you enjoyed the summer holidays as you are approaching your holidays now. Yeah. So with this, we have come to the end of this session. Hope you understood the lesson and its exercises part. Now, please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijay'swebacademy@gmail.com, or you can WhatsApp to this number. So with this, we are completing class 3, all the lessons. Hope you understood all my teaching very well, and I'm very happy to be a part of this teaching. See you all in class 4. Till then, all the best. Take care and bye-bye.